இந்த அன்பிலீஃப் வந்து எதனால வருது? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் அன்பிலீஃப்? ஜீசஸ் நெவர் கண்டம்ஸ் யூ. அவர் நம்மளை அன்பு கூர்ந்து நம்மளை அரவணைக்கிற தேவன். ஜெபம் வந்து ஃபார் us to build our faith. உபவாசம் வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு, முக்கியமான ஒரு காரியம். ஏன் சரீரத்தை சிறைப்பிடிக்கணுன்றது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்போதான் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுடைய சரீரம் மற்றும் நம்மளுடைய மனம், இது ரெண்டையும் நம்மளை ட்ரெயின் பண்ணாதான் நாம வந்து அவிசுவாசத்தை நாம துரத்த முடியும், விசுவாசத்திலே நம்மால் நிலைநிறுத்த முடியும். We should start to condemn things that's against us. நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவுன்னு இருக்கு, நம்மளுக்கு விரோதமா பேசுறாங்க, நம்மளுக்கு விரோதமா வருது அப்படின்னா, வெறும் நம்மளுக்கு விரோதமா பேசுற நம்ம இதை வாசிச்சோன்னே என்ன யோசிச்சிருவோம்னா, நம்மளுக்கு விரோதமா யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, மறைவா இருந்து நம்மளுக்கு ஒரு மூணாவது ஆள் வழியா நம்மளுக்கு கேட்குது, தெரிய வருது நம்மளுக்கு விரோதமா அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம அந்த காரியத்தை மட்டும்தான் நம்ம யோசிச்சிடறோம் பாருங்க. ஆனா அது மாத்திரம் கிடையாது, அதுவும் நம்மளுக்கு விரோதமா எழுகிற நாவு தான், அதையும் நம்ம வந்து கண்டம் பண்ணணும். ஆனா தேவன் நாம் யார் என்றத வந்து என்பதற்கு விரோதமாய் வருகிற எல்லா நாவையும் நாம கண்டம் பண்ணணும் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிறத அந்த அந்த அறிவோடு, நான் நீதிமான், என்னைய வந்து நீ குற்றப்படுத்த முடியாது, எனக்கு வந்து சுகம் என்னுடைய பிறப்புரிமை, எனக்கு வந்து பொருளாதார செழிப்பு என்னுடைய பிறப்புரிமை, என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் அது, நான் அதை ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வேதத்தில் இருக்கிற காரியத்தை நான் அதற்கு விரோதமாய் பேசுகிற எந்த நாவையும் நாம் குற்றப்படுத்த வேணும். ஆமென். We should condemn, we should stop it in the name of Jesus. ஆமென். இது என்னவா? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். This is a heritage of the servants of the Lord. இது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் பாரு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி. இந்த காரியத்தை வந்து பல நேரம் நம்ம மறந்துடுறோம் நம்ம. ஆனா இது வந்து நம்ம எடுத்து அனுதினமும் நான் யூஸ் பண்ணணும். டிவி பார்க்கும் போதும் வேதத்துக்கு விரோதமா உங்களை பத்தி சொல்லுகிற காரியங்கள் வரும்போது இயேசு நாமத்தால கடிந்து அப்புறப்படுத்திக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல நம்ம டிவி பார்க்கறதே விட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ காரியம் இருக்கு அதுல இருந்து. ஆமென். ஓகே, இப்ப அந்த அவிசுவாசம், அந்த அவிசுவாசத்தை கொஞ்சம் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போறோம். அது எந்த சம்பவம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17 14 முதல் 21 முடிய. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சிஷ்யர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். எல்லாரும் இந்த 21வது வசனத்தை வந்து நிறைய வேர்ஷன்ல வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ரொம்ப இட்ஸ் a very sad thing. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த வசனமே நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன்லாம் கிடையாது, நிறைய வேர்ஷன்ல ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம் பாருங்க. ஏன்னா அதுல தான் அதோட கீயே அடங்கி இருக்கு. ஓகே, இப்ப 20வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து
இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். சரி, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு ஒரு பையனோட அப்பா வர்றாரு. வந்து இயேசுகிட்ட வந்து மன்றாடி கேட்குறாரு. இந்த மாதிரி தயவு செஞ்சு என்னுடைய பிள்ளைய வந்து நீங்க குணப்படுத்தணும். ஏன்னா அவன் இஸ் லூனாட்டிக் அப்படின்றாரு. அவன் வந்து அவனுக்கு மனம் பிரச்சனையா இருக்கு. அவன் வந்து ஹீஸ் அவருக்கு முன்னாடி வந்து அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் ஆம், அவனே போய் விழுகிறான். அதே மாதிரி ரொம்ப வேதனைப்படுறான். ரொம்ப இட் இஸ் வெரி அது அவருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம முன்னாடி நம்ம பிள்ளை வந்து கஷ்டப்படுறது எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும்னு நமக்கு தெரியும் பாருங்க. அந்த வருத்தத்தோட இயேசுவானவர்கிட்ட வந்து அவர் முறையிடுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது ஆக்சுவலாக. அவர் வந்து ஏன் இயேசுகிட்ட வர்றாருன்னா, ஏன்னா சீஷர்களால் சுகப்படுத்த முடியல. அதனால தான் வந்து இயேசுகிட்ட வர்றாரு. சீஷர்கள்கிட்ட வந்து அவர் ஸ்பெசிஃபிக் அத்தாரிட்டி எல்லாமே கொடுத்து அவங்ககிட்ட வந்து இதை போய் செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிசாசு ஓடி போகும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அனுப்புகிறாரு. ஆனாலும் இந்த கேஸில் வந்து சீஷர்களால் செய்ய முடியல, அந்த பையனை குணமாக்க முடியல. அப்போ இயேசுவானவர்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. இயேசுவானவர் வந்து இயேசு என்ன சொல்கிறாரு, இயேசு வந்து ஃபஸ்ட்டு சுகப்படுத்திடுறாரு. அவனை வந்து இஸ் ரெடீமிங் இட். அவனை வந்து சுகப்படுத்திடுறாரு. பிசாசை அதட்டுறாரு. அதட்டினோடனே அது ஓடி போயிடுது. அப்போ இளைஞன் உடனே வந்து சொஸ்தமாயிடுறான். அப்போ சீஷர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நம்ம அதே இவர் சொல்லி கொடுத்த அதே வார்த்தையின்படி தான், அதே அதிகாரத்தின்படி தான் நம்ம போகிறோம். போய் நம்ம அதே மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். அவர் சொன்ன மாதிரியே தான் பேசுகிறோம் நம்ம. ஆனாலும் ஏன் வந்து நடக்கலை, ஏன் வந்து அந்த பிள்ளை சுகமாகலை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி பாருங்க. அது நல்லது, இந்த கியூரியாசிட்டி. அது வந்து இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் வந்து இஸ் பின் பாயிண்டிங் ஒன் திங். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். வேற எந்த ரீசனும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபெய்த். உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்ற காரணம் கிடையாது. ஆனால் அவ்விசுவாசம்ன்ற ஒரு காரியத்தினால, அந்த அவ்விசுவாசம் இருந்துச்சுன்னா விசுவாசத்தால கூட அந்த மேனிஃபெஸ்டேஷன் கொண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சில நேரம் நம்ம பார்க்க முடியாமல் போயிருது பாருங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அது ஹிண்ட்ரன்ஸாக இருக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஸோ அந்த அன்பிலீஃபை தான் அவர் சொல்றாரு. அன்பிலீஃப் தான் உனக்கு ப்ராப்ளம். ஸோ அந்த அன்பிலீஃப் போயிடுச்சுனாலே நீ வந்து ஈஸியாக சுகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மலையை பார்த்து நீ சொன்னா கூட அது வந்து விலகி போயிடும். அதே மாதிரி உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்றார். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ. ஆமென். ஸோ இப்போ அந்த அன்பிலீஃபை பற்றி, இந்த அவ்விசுவாசத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்பிலீஃப் வந்து எதனால வருது? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் அன்பிலீஃப்? என்னென்ன காரியங்கள்னாலே, நான் ஒரு 3 காரியங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் என்னென்ன காரியங்கள்னாலே நம்மளுக்குள்ள வந்து அவ்விசுவாசம் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாம் காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். முதலாம் காரியம் என்னன்னா இக்னோரன்ஸ், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அறியாமை. நம்மளுக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் பெரிய காரியம் பாருங்க. ஏன்னா அவ்விசுவாசம்ன்ற ஒரு காரியம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம 2 தடவை ஒரு இடத்துல போய் நம்ம நம்மளோட சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பேசி அது நடக்கலை அப்படின்னா நாம் உடனே சோர்ந்துடுறோம். தேவனுடைய வார்த்தையை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் போட்டிருக்கு ஆனால் நடக்கலையே, அப்போ சும்மா எழுதியிருக்கு போல, அதில் வந்து வேற ஒன்றும் சரக்கு இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். 3ஆவது தடவை நம்ம அதை அட்டம்ப்டே பண்ண மாட்டோம். ஆமென். ஆனால் நாம் அந்த என்ன ரீசன், நடக்காததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இந்த அன்பிலீஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, இந்த விஷயத்தை வந்து நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா நம்மளால அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க முடியாது. ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் காரியம் வந்து இக்னோரன்ஸ். அந்த அறியாமை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி ஜீவியத்தை நம்மளால பார்க்க முடியாது. இட் இஸ் நாட் என்ன சொல்ல, இட் டசன்ட் கீப்ஸ் ஆன் ஹேப்பனிங். நம்மளுக்கு நிறைய தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. எத்தனை பேருக்கு அந்த இக்னரன்ஸ் இருக்கு? நம்மளுக்கு வந்து ஒரு பாஸ்டர் சொல்லுவார் ஆக்சுவலா, இட் இஸ் நாட் வாட் யூ நோ இஸ் கில்லிங் யூ. உனக்கு என்ன தெரியுதோ அது உன்னைய சாகடிச்சிட்டு வரல. வாட் யூ டோன்ட் நோ இஸ் கில்லிங் யூ. உனக்கு என்ன தெரியலையோ
அதுதான் உன்னை வந்து கொண்டுட்டு வருது. அது கரெக்டா ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா நம்மளுக்கு தெரிந்த காரியங்கள், ஏன்னா நம்மளுக்கு இதுதான் காரியம் தெரியும் அப்படின்னா, இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை மேற்கொள்றதுக்கு வழி எடுப்போம். அதை நம்ம பண்ணிடுவோம் நம்ம. ஆனால் நம்மளுக்கு தெரியாத காரியங்களை, நம்மளுக்கு நிறைய காரியங்கள் தெரியல அப்படின்னா, அந்த காரியங்கள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் பின்னாடி அரைச்சிக்கிட்டே போய் நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு அந்த அந்த வேலையை பார்க்குது பாருங்க. அதனால இந்த மாதிரி காரியங்கள் நாம் தெரிந்து கொள்வதற்கு முதலாவதாக நம்ம வந்து வி ஷுட் டேக் த ஸ்டெப். அதனால தான் வந்து கரெக்டான வெளிப்பாடு உள்ள சத்தியங்களை நாம் கேட்பதற்கு முற்பட வேண்டும். ஏன்னா இந்த வெளிப்பாடு இல்லாத சத்தியத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து இட் won't ஹெல்ப் us. ஸோ இந்த அன்பிலீஃப் பற்றி இல்லைன்னா இந்த அவிசுவாசத்தை பற்றி நாம் வந்து இன்னைக்கு கேட்க போகிறது வந்து பார்ட் ஆஃப் இட். இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நான் இந்த மாதிரி காரியங்களை, நல்ல வெளிப்பாடு உள்ள சத்தியங்களை பேசுகிறவருடைய டீச்சிங்ஸை கேட்குறதற்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். இதை தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் நம்மளுக்கு தெரியாத காரியங்கள் இருக்கு பாருங்க. வேதத்தில் அதுக்கெல்லாம் தேர் இஸ் ப்ரூஃப் அண்ட் தேர் இஸ் ஆல்சோ அ சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். ஸோ அந்த காரியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாய் நடத்துவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? இக்னோரன்ஸ். அடுத்த காரியம், இதை லைட்டை டச் பண்ண, ராங் டீச்சிங். வெளிப்பாடு இல்லாத ஒரு உபதேசம். நாம் இந்த மாதிரி ஒரு உபதேசத்துக்குள்ள, வெளிப்பாடு இல்லாத ஒரு உபதேசத்துக்குள்ள இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்மால் வந்து இந்த சத்தியத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அந்த இக்னோரன்ஸ்க்கு வந்து இதுவும் ஒரு ரீசன் பாருங்க. அதனால தான் வந்து கரெக்டான சபைக்கு வர்றது நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ கரெக்டான வெளிப்பாடு உள்ள சபைக்கு வர்றது, வெளிப்பாடான வார்த்தையை கேட்பது மிக மிக முக்கியம். இந்த வெளிப்பாடை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா இட் வில் ட்ரை டு கண்டம் யூ எல்லா மற்ற நான் வந்து நான் இந்த வெளிப்பாடுனான சத்தியத்தில் வளர்ந்து வந்த ஒரு பையன் பாருங்க. ஆனால் அதை விட்டு கொஞ்சம் நகண்டு நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். நான் அப்போல்லாம் என்ன தெரியுமா ஆகும், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் போய் நம்ம விழுகிறோம், நம்மளுக்கு ஏதாவது தப்பு நேரிடுது அப்படின்னா உடனே நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளும் அந்த உபதேசமே நம்மளுக்கு எதிராக வரும் பாருங்க. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஜீசஸ் நெவர் கண்டம்ஸ் யூ. அவர் வந்து நம்மளை வந்து நம்மளை வந்து கண்டனம் பண்ணுற ஒரு தேவன் அல்ல அவர். ஆமென். அவர் நம்ம அன்பு கூர்ந்து நம்மளை அரவணைக்கிற தேவன். நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் கீழே விழலாம், ஆனால் ஒரு தடவையும் அவர் தூக்கி விடுவார். ஆமென். அவர் தள்ளி விட்டு கீழே விழுகிறது இல்லை, நாமளே பல தடவை அவர் கையை விட்டுட்டு நம்ம கீழே விழுந்திருக்கோம். நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் அவர் தூக்கி விடுவார். அப்படிப்பட்ட தேவன் தான் அவர். அவர் பின்னாடி வந்து நான் சொல்லி போனில நல்லா உளுந்து கீழே கடை அப்படின்னு சொல்கிற தேவன் அல்ல. என்னுடைய டேடி நான் நினச்சிக்குவேன். ஆக்சுவலாக அவர் ஒரு நாள் கூட என்னை வந்து நான் வந்து பல தடவை கீழே விழுந்திருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட என்னை வந்து கண்ணான்றதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினதில்ல அவர். என்னுடைய உலக தகப்பனே அப்படி இருக்கும்போது இந்த பரலோக தகப்பனை எப்படி அன்பானவர் இருப்பார். அவர் வந்து ஒரு அரவணைக்கும் தேவன். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டீங்கனாலே யூ won't ஃபீல் காண்டம்னேஷன். ஒரு கண்டனத்தை நீங்கள் உணர மாட்டீங்க. அவர்கிட்ட ஒரு அரவணைப்பு தான் நீங்கள் உணர்வீங்க நீங்கள். ஆமென். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு போர்டு இருக்குது, பிளாக் போர்டு எல்லாம் பார்த்துருக்கீங்களா ஸ்கூல்ஸ்லாம்? அதில் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஓகே, எழுதியிருக்காங்க. அதுக்கு மேலே போய் யாராவது எழுத ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது புரியுமா? ஃபுல்லாக எழுதியிருக்காங்க அந்த போர்டு ஃபுல்லாக. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ஏதோ எழுதுறீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருக்காதா? ஈஸியாக இருக்காது. ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஒய்ப் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம இத்தனை வருஷமாக இத்தனை நாட்களாக அந்த ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள, நம்மளுடைய மனதுக்குள்ள அது நிறையா போய் உட்காந்துருக்கும் பாருங்க. இட் இஸ் டைம் டு ரப் இட் ஆஃப். இட்ஸ் டைம் டு டேக் இட், ரிமூவ் இட் கம்ப்ளீட்லி. ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப்போட அதை ரிமூவ் பண்ணிட்டு we should start on
த ட்ரூ ரெவலேஷன் ஆஃப் காட். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ரிடம்ஷனை கொண்டு வரும், ஒரு ஃப்ரீடம் கொண்டு வரும். நீங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு கட்டப்பட்டவர்களாக இருந்த ஒரு டைம்ல இருந்து ஒரு செயின் பிரேக் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வரும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபீலிங் வர்ற வரைக்கும் நீங்க ஐ நீட் டு ரிமூவ் தட் ஓல்டு டீச்சிங். அந்த டீச்சிங், அந்த அந்த வெளிப்படுத்தல் இல்லாத டீச்சிங்கை வந்து நம்ம வெளில கொண்டு போயிடணும் நம்ம. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து இந்த வெளிப்பாடுக்குள்ள போறதுக்கு தடங்களாக தான் இருக்கும் பாருங்க. ஆமேன். இதுதான் நம்ம செகண்ட். ஆனா இது ரெண்டுக்குமே பாருங்க, சத்தியம் தான், வேதம் தான் அதுக்கு ஆன்சர். இதை நம்ம வெளியில கொண்டு போறதுக்கும் சரி, இல்லை நம்ம அதை அறிந்து கொள்வதற்கும் சரி, அந்த அறியாமையிலிருந்து வெளியில வர்றதுக்கும் சரி, ரெண்டுக்குமே வேத வசனம் தான் அதுக்கு ஆன்சர். வேத வசனத்துக்கு தான் திரும்ப போகணும். ஏன்னா வேத வசனத்துல தான் அதுக்கு உண்டான சொல்யூஷன் எல்லாம் இருக்கு. ஸோ நான் சொல்றது எதுவுமே நீங்க எடுத்துக்க தேவையில்லை. நீங்க போய் வீட்டில் போய் இதை எல்லாமே நீங்க வாசிச்சு பாருங்க. நான் பேசினதுக்கு அப்புறம் யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல், யூ வில் ஸ்டார்ட் டு see a revelation. உங்களுக்கே ஒரு புது வெளிப்பாடு வரும் பாருங்க. இந்த விசுவாச கண்ணாடியோட நீங்க வேதத்தை வாசிச்சீங்க அப்படின்னா வேதம் வேற மாதிரி தெரியும். உங்களை வந்து அதட்டி இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்ற வேதம் கிடையாது. அது உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ற வேதம் அது. ஆமேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை இந்த வேதம் கொடுக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பார்வை உங்களுக்கு அதை பார்க்குறப்ப வரல அப்படின்னா யூ நீட் டு கோ பேக். ஓகே, நம்மக்கிட்ட என்ன நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, என்ன ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு, என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வேதம் தான் வேதத்தை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணும், எல்லாமே நம்மளுக்கு வெளிப்பாடையும் கொடுக்கும். ஆமேன். ஓகே, தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. தேர்ட் பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் முடிச்சிருவோம் நம்ம. நேச்சுரல் அன்பிலீஃப். இப்போ நீங்கள் இந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் மார்க்கில் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. மார்க்லையும் இதே சம்பவங்கள் நடக்குது ஆக்சுவலாக. ஓகே, மார்க்கில் வந்து மார்க் 9:14 முதல் 29 வாசிக்க வேணாம். பட் ஆனால் இதே சம்பவத்தை வந்து மார்க்கில் சொல்கிறாரு. மார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நம்ம வாசிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன் வந்து அந்த சீஷர்களுக்கு முன்னாடி அவன் வந்து வாயிலிருந்து அந்த வெள்ளையா நுர தப்பி கீழே உழுகிறான் பாருங்க. அது அவங்க சீஷர்கள் முன்னாடி இது நடக்குது. சீஷருக்கு முன்னாடி என்ன பண்றான்? he foams at the mouth. தமிழ் வாசிப்போம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உங்களுடைய சீஷருக்கு கேட்டேன்னு அவர்களா கூடாம போயிட்டு. ஸோ இதை வந்து சீஷர்கள் பார்க்குறாங்க ஆக்சுவலா. ஸோ பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் அன்பிலீஃப் வர ஆரம்பிக்குது பாருங்க. ஐயோ, என்ன இது பயங்கரமா நடக்குது, என்னமோ சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் ஹேப்பனிங். இதுக்கு நம்மளுடைய வார்த்தை வந்து போதுமா போதாதா அப்படின்னு ஒரு 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 சுச்சுவேஷன் வருது பாருங்க. அவங்களால அந்த இதை பார்த்துட்டு அவங்களோட விசுவாசம் வந்து வெளியில வரமாட்டேங்குது, அந்த பேச்சா வெளியில வரமாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அதுல நின்றுக்கணும் விசுவாசத்துல. ஆனா அவங்க வந்து they took a step back. ஓகே, என்ன வாட் இஸ் ஹேப்பனிங், இவனுக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. ஓகே, இது வந்து எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் ஆக்சுவலா. ஸ்மித் விகில்ஸ்வர்த் வந்து அவர் பல பேரை வந்து உயிரோடு எழுப்பியிருக்காரு பாருங்க. அவர் உயிரோடு எழுப்புறதுக்கு போனப்ப ஒரு 2-3 பேர்கிட்ட போகும்போது அவர் he didn't see immediate effect. அவர் உடனே அவங்க எல்லாம் உயிரோடு எழுந்துச்சுல டக்குன்னு. ஆனா அவர் வந்து உடனே வந்து he didn't take a step back. அவர் வந்து எதுவும் நடக்கலான்னாலும் தேவனுடைய வார்த்தை ஜீவனானது, ஸோ அதனால அந்த ஜீவனை நான் பேசிக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார் பாருங்க. பேசிக்கிட்டே இருந்தவொடனே தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே சீஷர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஸ்டெப் பேக் பின்னாடி எடுத்து வச்சுறாங்க. ஐயோ என்ன பண்றது, இப்படி ஆகுதே, இப்படி வாயில நுரையெல்லாம் வருதே அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவனுக்கு அந்த அவிசுவாசம் உள்ள நுழைஞ்சிருது பாருங்க, அதை பார்த்த உடனே. இதனாலதான் உலகத்தின் காரியங்களை பார்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதை உலகத்துல பார்க்குறோன்றது முக்கியம். நம்ம உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்க்குறோமா, வேதத்துல இருக்கிற சத்தியத்தை நாம காண்கிறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியமா உலகமா அப்படின்னா சத்தியம்தான், அதுக்கு மேல வேற there's no other option there. சத்தியம் சொல்றதுதான், வேதம் சொல்றதுதான் சத்தியம். நான் காண்கிறது கூட கண்ணால் காண்பதும் பொய். கரெக்டா, கண்ணால் காண்பதும் பொய். உலகத்துல இருக்கவனே அதை கரெக்டா சொல்லியிருக்கான்.
தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொன்னது வந்து இதுதான் நினைக்கிறேன். இதுல தான் தீர விசாரிக்கணும் நம்ம. வேதத்துல வந்து தீர விசாரிச்சு இதுல என்ன சொல்லியிருக்கிறோம் அதுதான் மெய். ஆமென். ஸோ இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தவனே தான் அவன் வந்து அவங்க வந்து they took a step back, they couldn't do it. இதுக்கு ஒரு அனெக்டோட் இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. எப்படி இந்த மாதிரி ஒரு நேச்சுரலா காண்கிற காரியத்தை நாம மேற்கொள்வது, இந்த அன்பிலீஃப் எப்படி மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தா 21வது வசனம் வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். ஸோ இதுல 2 விஷயம் சொல்றாரு. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஸோ இது என்ன மாத்திட்டாங்க அப்படின்னா, நாம இந்த பிசாசை விரட்டணும் அப்படின்னா நாம வந்து ஜபம் பண்ணணும், இல்லைன்னா வந்து உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது அர்த்தம் இல்லை பாருங்க. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டார், வேற எந்த காரியமும் கிடையாது. நோ அதர் ரீசன் பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப்ன்றார். ஆமென். உங்களோட அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்ட்டார். அதுக்கு மேல கம்மாவெல்லாம் போடல, அவ்வளவுதான், அதோட சொல்லி முடிச்சிட்டாரு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப், வேற ரீசனே கிடையாது. அப்புறம் எதுக்கு வந்து 21வது வசனத்துல வந்து இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலுமே அன்றி வேறு மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் அப்படின்னா, இந்த நேச்சுரல் அன்பிலீஃபை வந்து கியூர் பண்றதுக்கு, இந்த நேச்சுரல் அன்பிலீஃப், இந்த அவிசுவாசத்தை வந்து மேற்கொள்வதற்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் காரியத்தை பார்க்காமல் இந்த ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேணும். அதே மாதிரி விசுவாசத்தை அதிகமாய் வெளியில கொண்டுறதுக்கு நாம பழகணும். இட்ஸ் அன் எக்ஸசைஸ். அது வந்து இட் இஸ் நாட், அது வந்து ஒரு நாள் திடீர்னு யோசிச்சு டக்குன்னு எந்திரி, ஒருத்தன் செத்துருக்கு கிடக்கானா அவனை எந்திரின்னு எந்திரிச்சு தூக்கி விட முடியாது. அதுக்கு பின்னாடி வந்து அந்த விசுவாசத்துக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கு, ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் இருக்கு. அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம ட்ரெயின் பண்றது? ஹவு டு வி ட்ரெயின்? நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலா நம்ம முன்னாடி பார்த்தோம். நம்ம ஜெபம் எப்படி வேலை பார்க்குது? விசுவாசத்தை தான் வேலை பார்க்குது. கரெக்டா? நம்ம வந்து அதிகமா விசுவாசத்துல ஜெபிக்க வி சி மேனிஃபெஸ்டேஷன். சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறோமே. எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரு விண்ணப்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு வந்து ஒரு ஃபேவர் தேவைப்படுது, குடும்பத்துல ஒரு சமாதானம் வரணும், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து விசுவாசத்துல ஜெபத்துல நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த விசுவாசமும் வளருது பாருங்க. சேம் மெஷர் ஆஃப் ஃபெய்த் கொடுக்குறாரு. ஸோ ஆனால் அந்த மெஷர் ஆஃப் ஃபெய்த்தை வந்து வளர்க்கலாம் நம்ம. ஓகே, வளர்க்கலாம்ல. இட் வில் க்ரோ. ஸோ அந்த வளர அவ்விசுவாசத்துக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடுது பாருங்க. வெளிச்சம் அதிகமாக இருட்டுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. சேம் கான்செப்ட் தான். ஸோ அப்படிதான் வந்து நம்ம ஜெபத்தில் வந்து விசுவாசத்தை போட்டு நாம வந்து வி ஷுட் ட்ரெயின் அவர் செல்ஸ். அந்த விசுவாசம் நாம வந்து நம்ம கண்ணால் காண்கிற காரியம் அல்ல, நான் ஜெபித்த காரியம்தான். நான் விசுவாசத்தினால ஜெபித்த காரியத்தை தான் நான் பேச போறேன், அதில் தான் நான் நிலை நிற்க போறேன். அதனால தான் கம்யூனியன் அப்போ நாம் அறிக்கை செய்யும்போது சொல்கிறோம், விசுவாசத்தில் நான் நிலை நிற்கிறேன். அதெல்லாம் வேவர் பண்ணக்கூடாது, இங்கே எங்கேயும் போயிடக்கூடாது. நாம் அதில் நிலை நிற்கணும் பாருங்க. அந்த நிலை நிற்பது ஜெபம் வந்துட்டு இட்ஸ் அ ட்ரைனிங் ஏரியா. அந்த ப்ரேயரில் தான் நம்ம வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு நாளும் நம்ம அதில் தான் ட்ரெயின் பண்ணுறோம் பாருங்க. அதனால தான் நான் சொன்னேன், ப்ரேயருமே வந்து விசுவாசம் இல்லாட்டினா தெர் இஸ் நோ பாயிண்ட். இது எப்படின்னா கன்னே இல்லாமல் வார்ஃபேருக்குள்ள போகிற மாதிரி, எந்த ஒரு ஆயுதமே இல்லாமல் யூ கோ இன் டு தி ஒரு வார்க்கு போகிற மாதிரி. அது போகிறதுக்கு நம்ம தப்பிச்சு வீட்டிலே இருந்துக்கிறது தான் பெட்டர் ஐடியா. அந்த மாதிரி தான் அது ஆக்சுவலாக. ஸோ ஜெபம் வந்து ஒன் ஆஃப் த கீ திங்ஸ். அது ஒரு எக்ஸசைசிங் ஏரியா ஃபார் அஸ் டு பில்ட் அவர் ஃபெய்த். ஸோ அந்த அவிசுவாசத்தை வந்து வெளில அடித்து விரட்டுறதுக்கு, அந்த காரியத்தை வந்து அடித்து விரட்டுறதுக்கு ஜெபம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அடுத்த காரியம் 17:21, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. ஆமென். ஸோ
உபவாசம் வந்து நம்ம பல நாட்களா சபைகள்லையும் சரி, நான் வளர்ந்து வந்த டைம்ல நிறைய மெசேஜ் கேட்கும்போதும் சரி, நிறைய பேர் உபவாசித்து தேவனை மாற்றுவதற்கு, இல்லைன்னா வந்து தேவனை அசைப்பதற்கு உபவாசம் போட்ட கூட்டங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்பவும் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் டிவியில். அது வந்து இட் டசன்ட் டூ எனி ஆஃப் தட். அது எதுவுமே வந்து இட் won't டூ. ஏன்னா உபவாசம் எது கரெக்டான உபவாசம்னு சொல்லி பைபிளில் வேத வசனம் இருக்கு. ஆனால் உபவாசம் இருக்கிறதுக்கு வந்து என்ன என்ன ஒய் ஷுட் வி ஃபாஸ்ட்? நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. உபவாசம் வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு, முக்கியமான ஒரு காரியம். அந்த உபவாசம் இல்லை அப்படின்னா we will miss a lot of things. ஆனால் இட் இஸ் நாட் டு சேஞ்ச் காட். நம்மளுக்கு வந்து ஏதோ அவரோட கையை திருகி காலை திருகி நம்ம எப்படியா வாங்கிக்கணும்னு நினைக்கிறதுக்காக உபவாசம் இல்லை. நம்ம சாப்பிடாம கிடக்கிறத பார்த்து அவர் மனம் இறங்கி ஏதாவது செஞ்சுட்டு செய்யறதுக்கு பண்ணுறது உபவாசம் கிடையாது. அதுக்கு நம்ம நல்லா சாப்பிடலாம். ஆனால் எதுக்கு உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் டைம் டு டெல் அவர் பாடிஸ், நம்மளுடைய சரீரங்களை பார்த்து, நீ மேலே வராத, நான் வேத வசனத்தை தான் நான் வந்து ஐ எம் கிவிங் ப்ரையாரிட்டி, தேவனுடைய சத்தியத்தை தான் நான் வந்து மேலே கொண்டு வரேன். நான் நம்மளுடைய உடம்பை, நம்ம பாடியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம் பாருங்க. ஏன்னா அது வந்து எல்லா நேரமும் நம்மளை வந்து தள்ளி விட்டு அதுதான் மேலே வர பார்க்கும். அந்த மாம்சம் மேலோங்கி வர்றதை வந்து அதை வந்து யூ ஷுட் ஹம்பிள் இட் செல்ஃப். அதை வந்து ஹம்பிள் பண்ணுறது இல்லை, நீ ஸ்டாப் பண்ணு, யூ கோ டவுன், யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் நவ். கீழ்படுத்துறது கரெக்ட். சரி, சரீரத்தை வந்து கீழ்படுத்துவது, ஐ மீன் எப்படி எண்ணத்தை வந்து சிறைப்பிடிக்கிறோமோ அதே மாதிரி சரீரத்தையும் நம்ம சிறைப்பிடிக்கணும் பாருங்க. அது ஏன் சிறைப்பிடிக்கணும், சரீரத்தை சிறைப்பிடிக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். நம்ம ஏன் சரீரத்தை சிறைப்பிடிக்கணுன்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்போதான் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் பாருங்க. வேதத்துல வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். எப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசினாரா? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உபவாசித்து இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, they humbled their bodies. அவங்களுடைய மாம்சங்களை கீழ்ப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துல they are waiting. ஆவியானவர் பேசுறது தெளிவா கேட்குது அவங்களுக்கு. அவங்களுடைய மனக்காதுகள் வந்து அப்படி திறக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் a way of saying, body, I ask you to submit yourself. It is time for my spirit to hear the voice of God. புரியுதா? நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையை நாம் நம்மளுடைய மனக்காதுகளில் கேட்பதற்கு இட் இஸ் த பெஸ்ட் டைம். அதுக்காக மாத்திரம்தான் நம்ம வந்து உபவாசம் இருக்கிறோம். வேதத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய நேரம் நான் வேதம் வாசிக்கிற போது ஐ ஃபாஸ்ட். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தும் போது ஐ வாண்ட் டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ் வெரி கிளியர்லி. ஏன்னா அவருடைய அந்த சத்தம் கேட்க நமக்குள்ள இருக்கிற அவர் கொடுக்குற காரியங்கள் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும் பாருங்க. இது வேற லெவல்ல இருக்கும் ஆக்சுவலாக, அப்படிதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடை அவர் கொடுக்கிறார். இந்த காரியமும் அந்த பிசாசை துரத்துது பாருங்க. அந்த அவ்விசுவாசத்தை நமக்குள்ள இருந்து எடுத்து வெளில போடுது. ஏன்னா ஆவியானவரே உள்ள இருந்து சாட்சி கொடுக்கிறார். அதை நம்மளை கேட்குறோம். அதை நம்ம வந்து கேட்குறோம் அவர் என்ன சொல்றாருன்னு. அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம we are hearing it, we are doing it. அப்போ அவ்விசுவாசத்துக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடுது பாருங்க. ஸோ இதனால தான் வந்து ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 58 6-7. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் இது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு. எதுக்கு உபவாசம் இருக்கிறோம்?
அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதற்கும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதுக்கும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதுக்கும். ஆமென். 4 விஷயம். To loose the bands of wickedness, to undo the heavy burdens, and to let the oppressed go free, and ye break every yoke. ஆமென். எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க அது. ஸோ உபவாசிக்கும் போது என்ன நடக்குதுன்றத ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆவியானவர் வந்து நம்ம கிட்ட பேசுறாரு பாருங்க. அவரை வந்து ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்முடைய சரீரத்திலையும் நம்மளுடைய ஆவியிலையும் அதிகமாய் இருக்கும் பாருங்க உபவாசம் பண்ணும்போது. இதை நம்ம விசுவாசிக்கணும். இதை நம்ம விசுவாசிச்சு தான் நம்ம உபவாசம் பண்ணணும். ஏன்னா இதை விசுவாசிக்காம நம்ம உபவாசம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக பண்ணுறோன்னா இட் இஸ் நாட் த வே. அப்படி கிடையாது. ஆனால் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறதை நாம் பெற்றுக்கொண்டோமானால் என்னென்ன நடக்கும்னா 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எல்லாரும் இது அறிக்கை மாதிரி திரும்ப வாசிப்போம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். ஆமென். இந்த 4 விஷயம் நம்ம லைஃப்ல இந்த 4 விஷயம் இல்லை அப்படின்னா ஐ என்கரேஜ் யூ டு ஃபாஸ்ட். ஆனால் ஃபாஸ்ட் பண்ணி நம்ம இந்த 4 விஷயத்தையும் பண்ணணும். இந்த 4 விஷயத்தையும் பண்ணாம நம்ம வேற எதுக்கோ ஒன்றுக்கு ஃபாஸ்ட் பண்ணவும் கூடாது. ஃபாஸ்ட் பண்ணிட்டு நாம இதெல்லாம் நம்ம அட்டம்ப்டும் பண்ணணும் நம்ம கண்டிப்பா. ஆமென். நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களை நம்ம மாற்றணும். நம்ம முன்னாடி அந்த பையன் வந்து வாயில நுர தப்பி உழுந்தாலும் நாம விசுவாசத்துல நிலை நின்று அவனை திரும்ப தூக்கி விடணும் நம்ம. அதுதான் நம்மளோட வேலை. அதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறாரு. ஸோ போத் மைண்ட் அண்ட் பாடி, நம்மளுடைய சரீரம் மற்றும் நம்மளுடைய மனம், இது ரெண்டையும் நம்மளை ட்ரெயின் பண்ணாதான் நாம் வந்து அவ்விசுவாசத்தை நாம் துரத்த முடியும். விசுவாசத்திலே நம்மால் நிலை நிற்க முடியும். நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த அவ்விசுவாசத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அவ்விசுவாசத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் இன்று நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே விசுவாசத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். there is no other way. அதே மாதிரி நம்ம பிழைப்பு யார் எப்படி இருக்கு? விசுவாசத்தினாலே யார் பிழைப்பா? நீதிமான் பிழைப்பான். இங்கே இந்த ஊர்லலாம் வந்து கேட்பாங்க, வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு கேட்பாங்க. என்ன சாப்பிட்றதுக்கு பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? பை ஃபெய்த். என் வேலை எனக்கு ஆதாரம் கிடையாது, என்னுடைய நான் வச்சிருக்கிற சேவிங்ஸ் எனக்கு ஆதாரம் கிடையாது, என் வீடு எனக்கு ஆதாரம் கிடையாது. இயேசு தான் என்னோட ஆதாரம். அவர் கொடுத்த விசுவாசம் தான் எனக்கு ஆதாரம். ஆமென். இன்னைக்கு அந்த விசுவாசத்தோட போவோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நம்ம குடும்பங்கள்ல இருந்து இதை வீட்டில் போய் உங்களுடைய ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறாத பல அற்புதங்கள் தடைப்பட்டு இருப்பதற்கு இந்த அவ்விசுவாசம் தான் காரணம் பாருங்க. இன்னைக்கு அதை எடுத்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஜெபமும் உபவாசமும் மீனிங்ஃபுல்லாக மாறட்டும். விசுவாசம் இல்லாத ஜெபம் நம்மளுக்கு தேவையில்லை. எப்போவுமே ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணோம்னா there is no point. ஸோ விசுவாசத்தோடு ஜெபம், அதே மாதிரி ஆவியானவருடைய உதவியோடு உபவாசம், அவருடைய சத்தியங்களை நாம் இன்னும் அறிந்து கொள்வதற்கு, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு உபவாசம். இந்த 2 காரியத்தையும் தேவனை மாற்றுவதற்கல்ல, நம்மை மாற்றுவதற்கு. ஆமென். நம்மை மாற்றுவதற்கு தான் நாம் உபவாசம் பண்ணுறோம். ஆமென். ஸோ நம்ம இந்த காரியங்களை நாம் இன்னைக்கு உட்கொள்ளணும் பாருங்க. இதை உட்கொண்டுட்டு வீட்டில் போய் உங்களுடைய குடும்பத்தார் இடத்துல கண்டிப்பாக இதை டிஸ்கஸ் பண்ணுங்க. இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்து டெய்லி உங்களுடைய ஜெப நேரங்களில் இதை கண்டிப்பாக சேருங்க. இயேசு நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவ்விசுவாசத்தையும் உடைக்கிறேன்னு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அதை சிறைப்படுத்துவதற்கு, எண்ணங்களை சிறைப்படுத்துவதற்கு உங்களால் மாத்திரம் கூடும். வேற யாராலையும் பண்ண முடியாது.
சபை போதகர் வந்து he can guide you into these verses and it will help you to come out of it. ஆனா அந்த சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமென். எல்லாருக்கும் ஏதாவது did we get something இன்னைக்கு ஏதாவது நம்மளுக்கு தேவையான காரியமா இருந்தது அது? ஆமென். ஆமென். நாம ஜெபிப்போம், நம்ம ஜெபித்து இதை முடிப்போம். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Father. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்கான நன்றி தகப்பனே. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. அந்நிய பாஷையில் பேச முடிந்தவர்கள் தயவு செஞ்சு அந்நிய பாஷையில் பேசுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரபார கரதர பர கரதர கரதர பர கரதரபா ஒரே கரதர போர கரதர பர கரதர கரதர பர கரபரா. இதுவும் ஒரு விதமான ஒரு உபவாசம் பாருங்க. நாமே தாழ்த்தி கொண்டு, நம்மளுடைய சரீரங்களை தாழ்த்தி கொண்டு ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம். அவருடைய அனாயிண்டிங்க்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அவரால் நிரப்பப்படுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே இன்று எங்களுடைய அறியாமையிலிருந்து, ஆண்டவரே இந்த அறியாமையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே, அதற்காக நன்றி அப்பா. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய உம்மை பற்றிய வெளிப்பாடை இன்று எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அவிசுவாசத்தை எங்கள் குடும்பத்திலிருந்து, எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ என்று கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே எங்கள் குடும்பத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ என்று கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. சாதாரண விசுவாசம் அல்ல தகப்பனே, மலையை தகர்க்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த விசுவாசம் ஒரு காரியத்திலையும், நாங்கள் தொடுகிற ஒரு காரியத்திலையும் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரீர் உமக்கு நன்றியப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இதற்கு உண்டான சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனதை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்கான நன்றி தகப்பனே. ஆண்டவரே மனம் திரும்புகள் என்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய மனதை நாங்கள் உம்முடைய டைரக்ஷனுக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் தகப்பனே. உம்முடைய சத்தியத்திற்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கிறவர்கள் அல்ல, இந்த உம்முடைய சத்தியத்தை மாத்திரமே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. உம்முடைய வேதமே சத்தியம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. இயேசு நாமத்தில் இதை நாங்கள் இப்பொழுது மாத்திரமல்ல தகப்பனே, எங்களுடைய எல்லா கஷ்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை, உம்முடைய வேதத்தின் ஆண்டவரே ஆழங்களை காணும்படியாய் ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் கற்றுக் கொடுக்கிறீர், அதற்கான நன்றி தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய ஞானத்தினால் நிரப்புகிறீர், அதுவும் விசுவாசத்தால் நீ நிரப்புகிறீர். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நீ நிரப்புகிறீர். ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய ரத்தத்தை கொண்டு நீ ரட்சித்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே அது இந்த விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரே இவர்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரை ஆரம்பிக்க முடியாத ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரும் ஊழியர்களா இருக்கிறபடினால் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் எங்கள் மூலமாய் உம்முடைய கிங்டம், உம்முடைய பரலோக ராஜ்யம் பெருகும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த எக்லெசியா இந்த நாட்டை மாற்றுகிற அளவுக்கு ஆண்டவரை சக்தி கொண்டதா இருக்கிறதே தகப்பனே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்று நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், நாங்கள் எடுக்கிற காரியங்கள், நாங்கள் பேசுகிற டிக்ளேர் பண்ணுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தை மாற்றும், எங்களுடைய தெருவை மாற்றும், எங்களுடைய சபை மாற்றும், எங்களுடைய சிட்டியை மாற்றும், எங்களுடைய தேசத்தை மாற்றும் தகப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். டிரான்ஸ்ஃபார்மிங் பீப்புளாய் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்கான நன்றி தகப்பனே. எங்களுடைய எல்லா அன்பிலீஃபை இயேசுவின் நாமத்தில் எங்க அப்பாலே போ என்று கட்டளை கொடுக்கிறேன் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வரப்போற வாரத்துல அநேக ஆண்டவரே மலைகளை தகர்க்கும்படியாய் ஆண்டவரே சாட்சிகள் எழும்பும்படியா நீ செய்கிற தயவுக்கான நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் இந்த காரியங்களை செய்கிறீர், அதுக்கான நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் செய்தபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you all.